Hi guys. So in this session same data store பத்தி தான் பார்க்க போறோம். Data storeல what is data store high utilization? ஒரு data storeல high utilization ஆனாலோ அல்லது the data store running out of space or the data store fully utilized. பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. Data store high utilization or data store full or data store running out of space. இது எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன் அப்படின்னா உங்களோட டேட்டா ஸ்டோர் உங்க த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவை மீறி போகுது. லைக் உங்களோட டேட்டா ஸ்டோர் வந்து நீங்க யுவர் மெயின்டைனிங் 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூனா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வார்னிங் அலர்ட் வரும், கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். ஸோ அகைன் ஐம் எக்ஸ்பிளைனிங். I'm having the data store. இந்த data store வந்துட்டு 10 TB அப்படின்னா 20% threshold value மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ 20% threshold அப்படி 10 TB 30% அப்படிங்க 2 TB. அப்போ 8 TB வரைக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 2 TB we have to reserve. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போன செஷன்ல சொன்னேன். அது மேபி நம்ம தின் ப்ரொவிஷன் விஎம் ரன் ஆகுறப்ப டேட்டா வந்து ஆன் டிமாண்டிங் டேட்டா க்ரோத் ஆகுறப்ப அந்த ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும். ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப தேவைப்படும். இப்போ டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன் என்ன? டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது எனக்கு கிரிட்டிக்கல் அலர்ட்டை தாண்டி போறது. லைக் வார்னிங் அலர்ட்டையோ இல்லை கிரிட்டிக்கல் அலர்ட்டை தாண்டி போறது. பட் 8 TB தான் நான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு 9 TB யூஸ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன். சரிங்களா? டேட்டா ஸ்டோர் ஃபுல் அப்படிங்கிறது என்னன்னா 10 TB டேட்டா ஸ்டோர் பட் 10 TB ஃபுல் ஆயிடுச்சு. 10 TB ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு டேட்டா ஸ்டோர் ஃபுல் அப்படி சொல்லுவோம். டேட்டா ஸ்டோர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது ஃபுல் ஆக போகுது. எனக்கு வந்து 10 TB டேட்டா ஸ்டோர்ல ஒரு 9 TB ஃபுல் ஆயிடுச்சு அல்ல 9.5 TB ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா ஸ்டோர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். அப்ப இந்த மாதிரி சினாரியோல what is the action we can take and what is the impact of this issue? நம்ம ரெண்டு பார்க்க போறோம். இந்த பிரச்சனை வந்தா என்ன இம்பாக்ட் இருக்கும், what is the action we can take அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன் இந்த மூணு பிரச்சனைக்கும் டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆனாலும் டேட்டா ஸ்டோர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் இந்த மூணு பிரச்சனைக்கும் there is a solution. We need to free up the data store. நான் ஆல்ரெடி போன செஷன்ல சொன்னேன் வாட் இஸ் ஃப்ரீ அப் அப்படின்னு. ஸோ ஃப்ரீ அப் மீன்ஸ் கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ அப் ஆர் டேட்டா ஸ்டோர் கிளீன் அப்? எக்ஸிஸ்டிங் ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணலாம், இல்லாட்டி அன்வான்ட் இமேஜஸ் ஏதாச்சும் ஐஎஸ்ஓ ஃபைல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிளீன் அப் பண்ணலாம். எஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணுங்க. ரொம்ப ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நான் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப என்கிட்ட ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குது. அந்த ஸ்னாப்ஷாட்டோட சைஸ் வந்து 1.5 TB. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 TB என்னோட டேட்டா ஸ்டோர் 10 TB டேட்டா ஸ்டோர். இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 9 TB ஃபுல் ஆயிடுச்சு. 1 TB தான் ஃப்ரீயா இருக்குது. என்கிட்ட ஒரு VM ஸ்னாப்ஷாட் இருக்குது. அதோட சைஸ் வந்து 1.5 TB. இப்ப இந்த ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணோம்னா எனக்கு பிரச்சனை வரும். டெலீட் ஆகாது. என்னன்னா டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இல்லை, இருந்தாதான் டெலீட் ஆகும். அப்ப இந்த மாதிரி டைம்ல அது இன்னொரு இஷ்யூ கிரியேட் ஆகும். அதுக்கு பேரு
டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர். இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது. அந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு கெப்பாசிட்டி கம்மி, ஃப்ரீ கெப்பாசிட்டி கம்மியா தான் இருக்குது. சரிங்களா? ஃப்ரீ வந்து 1 TB தான் ஃப்ரீயா இருக்குது. ஆனா என்கிட்ட ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுது. அது 1.5 TB இல்ல 2 TB ஸ்னாப்ஷாட் சைஸ் மட்டும். அதை நான் டெலீட் பண்றோம்னா இந்த சினாரியோல என்னால் டெலீட் பண்ண முடியாது. அப்படி அதே மீறி நான் டெலீட் பண்ணேன்னா டிஸ்க் கன்சாலிடேஷன் ஒரு எரர் வரும். இதை பத்தி தனி ஒரு கிளாஸ் எடுப்பேன். வாட் இஸ் டிஸ்க் கன்சாலிடேஷன் அப்படின்னு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். பட் இப்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இஷ்யூ நமக்கு இருக்குது. ஸோ அதனாலதான் we are maintaining the threshold value. 20% நமக்கு அலர்ட் வந்த உடனேயுமே நீங்க செக் பண்ணிருங்க. எக்காவது ஒன்று டிலே பண்ணாதீங்க. டேட்டா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நீங்க டிலே பண்ண அது உங்க ப்ரொடக்ஷனுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகும். அதனால கீனா அப்சர்வ் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோர் வந்து எவ்வளவு யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்குன்னு. அலர்ட் வந்தா உடனே இமீடியட் ஆக்ஷன் எடுங்க. 20% கிரிட்டிக்கல் வார்னிங் அலர்ட் வரப்போ இமீடியட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது கிரிட்டிக்கல் அலர்ட் போய் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எகைன் அந்த விஎம் நீங்க ரெக்கவர் பண்றது கஷ்டமாகி போயிடும். சரிங்களா? ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்றதுக்கு இப்ப சின்ன ஸ்னாப்ஷாட் பிரச்சனை இல்லை. ஒரு 100 GB ஸ்னாப்ஷாட் 200 GB ஸ்னாப்ஷாட் தான் டெலீட் பண்ணிடலாம். ஆனா பெரிய ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு செக் வாட் இஸ் த டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ கெப்பாசிட்டி. அது இருந்தால் தான் டெலீட் பண்ணவே முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைஸ் ஆகுறப்ப யூ ஹேவ் டு டெலீட் த ஸ்னாப்ஷாட். Then you have to free up the data source space, like மூவ் டெம்ப்ளேட்டை மூவ் பண்றது, ஐஎஸ்ஓ ஃபைலை மூவ் பண்றது, அன்யூஸ்டு விஎம் வந்து மூவ் பண்றது, இல்ல ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றது. இந்த மாதிரி பண்ணி யூ கேன் அவாய்ட் த இம்பாக்ட். அது டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆனாலும் சரி, இல்ல டேட்டா ஸ்டோர் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் போனாலும் சரி. இந்த சினாரியோக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணணும். செகண்ட் அன்வான்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் அதெல்லாமே டெலீட் பண்ணி இல்ல மூவ் பண்ணிடுங்க. எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுங்க. அதுவும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப இமீடியட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த இஷ்யூ நீங்க இதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா இந்த இஷ்யூல இருந்து உங்களால வெளியில வந்து ரொம்ப கஷ்டம். ஹை யூட்டிலைசேஷனாலும் சரி, ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்னாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் வெளியில வந்துடலாம். ஒரு பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஃபுல்? ஒரு டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா அந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே பவர் ஆஃப் போயிடும் அல்லது ஹங் ஸ்டேட் போயிடும். அதுல என்னென்ன விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே. சரியா? அதனால எக்காரணத்தை கொண்டும் டேட்டா ஸ்டோர் ஃபுல்லாக விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் a huge impact. அந்த டேட்டா ஸ்டோர்ல எத்தனை விஎம் ரன் ஆகுதோ அத்தனை விஎம் இம்பாக்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி சினாரியோல டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே பண்ண வேண்டியது அந்த விஎம் நீங்க இந்த ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ண முடியாது. ஒரு டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உடனே அந்த விஎம் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் தான் பண்ணணும். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுங்க. தென் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. பட் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உடனே நடக்காது. ஏன்னா அதுக்கு ஸ்டோரேஜ் டீமோட கோஆபரேஷன் வேணும். ஸ்டோரேஜ் டீம்ல ஷிப்ல ஆள் இருக்கணும். அவனை நம்ம பிடிக்கணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 hour ஆயிரும். நம்ம வந்து ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணணும். இந்த டேட்டா ஸ்டோரோட என்ஐடி கொடுத்து எனக்கு இந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு, உடனே கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி அதில் என்ஐடி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்ரூவல் கேட்பான், அது கேட்பான். மினிமம் ஒரு 1/2 hour ஆயிரும். நீங்க அவனை ஸ்டோரேஜ் டீமை நீங்க வந்து காலில் உடனே எடுத்தா கூடமே 1/2 hour ஆயிரும். ஸ்டோரேஜ் ஃபுல்லா அதை கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெயில் பண்ணணும் அல்லது அவனுக்கு கால் பண்ணி நம்ம மெயில் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் காலில் போய் நம்ம கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஹவர் இட் இஸ் அது வரைக்கும் விஎம் டவுன்ல தான் இருக்கும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண வரைக்கும் விஎம் டவுன்ல தான் இருக்கும். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றது பெட்டர். பட் பிரச்சனை என்னன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும் ஒரு ESXல. வேற டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருந்தா ஓகே, அதுலயும் ஸ்பேஸ் இல்லாட்டி ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணவே முடியாது. சரியா? அப்ப இமீடியட்டா நம்ம டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ
நீங்க ஹை யூட்டிலைசேஷன் ஆகுறப்பயே ஃபர்ஸ்ட் ஹை யூட்டிலைசேஷன் ஆகும், அதுக்கு ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் ஆகும், அதுக்கடுத்து டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகும். நீங்க ஹை யூட்டிலைசேஷன் ஆகுறப்பயே அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஃபுல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. இன்னொன்று, இதுல ஒரு விஎம் இருக்குது, டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சு, அதை உங்களால பவர் ஆன் பண்ண முடியாது. அப்படியே அந்த விஎம் நீங்க பவர் ஆன் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு இன்ட்ரி கொஸ்டின். இது என்னோட டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சு, ஓகே, மை விஎம் இன்டூ பவர் ஆஃப் ஸ்டேட், ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடும் அல்லது ஹங் ஸ்டேட் போயிடும். ஸோ என்னோட விஎம் வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடுச்சு, ஹவு டு ஐ பவர் ஆன் த விஎம்? இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த விஎம் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணி நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 minutes ஆயிரும். உடனே பண்ணணும் அப்படின்னா அந்த விஎம்மோட மெமரி சைஸ் என்னன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த விஎம் இருக்கு இல்லையா, இந்த விஎம்க்கு எவ்வளோ மெமரி கொடுத்துருக்கோம்? 4 GB கொடுத்துருக்கோம். அப்போ அந்த டேட்டா ஸ்டோரில் மினிமம் 4 GB ஃப்ரீ இருந்துச்சுன்னா அந்த விஎம் என்னால் பவர் ஆன் பண்ண முடியும். அப்போதான் இது என்ன ரீசன்னா, அந்த ஸ்வாப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அப்போதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விஎம் பேக்எண்ட்ல வந்து தேர் இஸ் அ ஃபைல் ஸ்வாப் ஃபைல், அந்த ஸ்வாப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ எவ்வளோ மெமரி ஃப்ரீயாக இருக்குதோ, இது எனக்கே ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் வந்து என்னோட கிளாஸில் ஆட் பண்ணேன். எவ்வளோ மெமரி, இப்போ உதாரணத்துக்கு 16 GB மெமரினா மினிமம் 16 GB ஸ்பேஸ் வந்துட்டு அந்த டேட்டா ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அந்த விஎம்ஐ பவர் ஆன் பண்ண முடியும், அல்லது என்னால் பவர் ஆன் பண்ண முடியாது. அப்போ தான் அந்த ஸ்வாப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஃபைன். ஓகே, கமிங் டு த பாயிண்ட், வாட் இஸ் த இம்பாக்ட்? ஸோ மெயின் இம்பாக்ட், விஎம் பவர் ஆஃப் ஆயிரும், அப்புறம் ஹங் ஸ்டேட் போயிடும். பவர் ஆஃப் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, அது நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஹங் ஸ்டேட் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த விஎம் கரப்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டேட்டா ஸ்டோர்ல தான் இருக்குது. அது ஹங் ஸ்டேட் போறப்ப, நார்மலா ஹங் ஸ்டேட் போறப்ப அந்த விஎம் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்தா ஒர்க் ஆயிரும், பட் இந்த மாதிரி கேசஸ்ல என்ன ஆகும்னா, அந்த விஎம்ஏ கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓஎஸ் கரப்ட் ஆயிரும், அல்லது அந்த விஎம் ஃபைல் ஏதாவது கரப்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் டேட்டா ஸ்டோர் ஃபுல்லாக அதுக்கு வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஓகே, ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம். இப்போ அந்த டேட்டா ஸ்டோர் ஹை யூட்டிலைசேஷன் ஆகுது, அப்போ என்னெல்லாம் பண்ணணும், அல்லது ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ், அப்போ என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து ஹை யூட்டிலைசேஷன் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்னாப்ஷாட் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு 2 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அல்லது 1 TB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, 10 TB 1 TB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், ஸ்னாப்ஷாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 GB. இது எடுக்க முடியுமா கேட்டா எடுத்துடலாம், பட் டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிரும். புரியுதா? ஸோ ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்றதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு செக் தி ஃபீசிபிலிட்டி, அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கா இல்லையா. இதை நீங்க தான் உங்க ஐக்யூ வச்சு, உங்க ஐக்யூ நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க முன்னாடி ஐக்யூ வேலை பார்க்கணும். அந்த ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப எடுக்கிறப்ப டேட்டா ஸ்டோர்ல இம்பாக்ட் ஆகுமான்னு செக் பண்ணிட்டு தான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். சிகேஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஎம்லாம் இருக்காது, 5 TB 3 TB 4 TB தான் இருக்கும். நீங்க தெரியாதனமா ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எல்லாமே உட்காந்துரும். அதனால 1க்கு 100 தடவை யோசிங்க ஒரு பெரிய விஎம் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சரியா? ஓகே, தென் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோர் ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆகிறப்ப அதுல நம்ம எந்த ஒரு விஎம்மும் ப்ரொவிஷன் பண்ண முடியாது. இப்போ புதுசா ஒரு விஎம் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, ஐ நீட் அ நியூ விஎம் ப்ரொவிஷன், எனக்கு வந்துட்டு ஒரு 1 TBல ஒரு நியூ விஎம் வேணும், அது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி கேட்குறப்ப டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இல்லாட்டி ப்ரொவிஷன் பண்ண முடியாது. மேபி வேற டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இருந்தா பண்ணிக்கலாம், பட் நம்மளோட எந்த டேட்டா ஸ்டோர்லுமே கெப்பாசிட்டி இல்லாதப்ப பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் என்னன்னா, ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண முடியாது. செகண்ட், டேட்டா ஸ்டோர் வந்து அந்த விஎம் எதுவுமே நியூ விஎம் ப்ரொவிஷன் பண்ண முடியாது. ஓகே, தேர்டு, ஹார்ட் டிஸ்க் எதுவும் ஆட் பண்ண முடியாது. இப்ப ஒரு விஎம் வந்து இந்த விஎம்ல வந்து நியூ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண சொல்றாங்க, ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண சொல்லி அதுல ஒரு 100 GB கொடுக்க சொல்றாங்க, அதுவுமே பண்ண முடியாது. நியூ ஹார்ட் டிஸ்க் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருந்தாதான்
நியூ ஹார்ட் டிஸ்க் எதுவுமே ஆட் பண்ண முடியும். சரியா? இன்னொன்று, டேட்டா ஸ்டோர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் போறப்ப விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிரும். அதாவது ஒரு விஎம் நல்லா ஒர்க் ஆகுதுக்கு இந்த டேட்டா ஒரு பேஸ்மெண்ட். இந்த டேட்டா ஸ்டோர் நல்லா இருந்தா விஎம் நல்லா ஒர்க் ஆகும். அந்த டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகுதோ இல்லை ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்லோ ஆகும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஷட் டவுன் ஆயிரும். அது ஸ்பேஸ் இல்லை ஹை யூட்டிலேஷன் ஆகுறப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆயிடும். அதோட ஐஓ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க செக் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த கிளாஸ் வந்து யூஸ்வலா விஎம்ஆர்ல யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. இது நான் என் ப்ரொடக்ஷன்ல பார்த்த இஷ்யூ. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே, இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே என்னோட ப்ரொடக்ஷன்ல சோஃபார் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த இஷ்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த இஷ்யூ அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்டர்வியூலையும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, இன்டர்வியூல ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, உள்ள நீங்க போய் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க இல்லையா, அங்கேயுமே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. நீங்க என்னோட கிளாஸை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணா போதும், நீங்க எங்கேயுமே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. சிலர் இன்டர்வியூ வெளியில எல்லாம் பார்த்து இன்டர்வியூ உள்ள போயிடுவாங்க. இன்டர்வியூ வந்து கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா உள்ள போய் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் என்னோட கிளாஸ்ல நீங்க எல்லாமே பக்காவா நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உள்ள போய் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும், அதுக்கு சொல்யூஷன் என்ன, இம்பாக்ட் என்னன்னு ப்ராக்டிக்கலா சொல்லிடுறேன். அதனால நோட்ஸ் பக்காவா எடுத்துக்கோங்க. This notes will helpful for whenever you face the issue. அப்ப இதை பார்க்கலாம். நீங்க இந்த நோட்ஸை நீங்க வந்து பார்த்துக்கலாம். எந்த இஷ்யூ வந்தாலும் அந்த நோட் வந்து ஒரு குரான் மாதிரியோ பைபிள் மாதிரியோ கீதை மாதிரியோ எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். டெய்லி கூட நீங்க நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? ஃபைன். ஓகே, இது எதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். ஓகே, எஸ், எனி டவுட்ஸ்? ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க. லைக் இது நம்ம ஸ்வாப் ஃபைலை பத்தி டிஸ்கஸ் பண்ணல ப்ரோ. மெமரி ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கிட்ட இருக்கணும், அப்பதான் நம்ம அதை விஎம்ஆர் பவர் ஆன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து மெமரியை வந்துட்டு நம்ம டெம்பரரியா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ப்ரோ? இந்த ரேர் கேஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பவர் ஆன் பண்ண முடியுமா? அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஆல்ரெடி இருந்திருக்கணும் இல்லைங்களா கொஞ்சம். ஓகே, சீரியஸ் உங்களுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு டைமே கிடைக்காது. அந்த சினாரியோல இவ்வளவு ரியாக்டே பண்ண முடியாது. அந்த விஎம் நீங்க வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ முடியாது. அந்த சினாரியோல ஒரே ஒரு வழிதான், அந்த ஸ்பேஸை கண்டிப்பா அந்த 16 GB இருக்கா ஸ்பேஸ் எப்படியா நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். வேற ஏதாவது விஎம் மைக்ரேட் பண்றதோ அல்லது பவர் ஆஃப் விஎம் டெலிட் பண்றதோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களால பவர் ஆன் பண்ண முடியும். சரியா? இப்ப நம்ம எதுனாலும் பேசலாம். பட் ஒரு இஷ்யூன்னு வர்றப்ப அந்த ரியாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரொடக்ஷன் விஎம். யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரொடக்ஷன் விஎம் இம்பாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு கொன்றுவாங்க. நீ விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் வேலை ஈஸி. சரியா? எப்பயாவது ஒருக்கா ப்ரொடக்ஷன் டவுன் ஆகும், அந்த டைம் மட்டும் தான் வேலை அதிகமா வரும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விஎம்ஆர். ஆனா ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆச்சுன்னா நமக்கு ப்ரெஷர். அந்த டவுன் ஆகிற வரைக்கும் அதை நீங்க அப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷரே இல்லை, கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கும். என்னோட அப்ளிகேஷன் டவுன் ஆயிடுச்சு, உடனே பாருங்க கஸ்டமர்லாம் என்ன திட்டுறாங்க, அவங்க என்ன மெயில் பண்ணி எஸ்கலேட் பண்றாங்க, ஆச்சா ஊச்சா அப்படிமா இப்படிமா, நம்ம காலில் எடுத்து கண்ட மணிக்கு பேசுவான். இதெல்லாமே நடக்கும். அதனால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் அந்த விஎம் அப் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த விஎம் அப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் நீங்க ஆர்என்டி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபீஸ் கொஞ்சம் பே பண்ணுங்க. ஃபீஸ் பே பண்ணாதவங்க, நீங்க 5th டே ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணுங்க. ஓகே.